எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஓணம் சீரீஸோட 9வது ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. புளியிஞ்சி. 2வது மெத்தட் தான். முதல்ல ஒரு புளியிஞ்சி ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு சவுத் கேரளா மெத்தடாக இருக்குது. சவுத் கேரளாவில் ரெடி பண்ணுற ஒரு மெத்தடு. இது வந்துட்டு நார்த் கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற புளியிஞ்சி. ரெண்டுமே டேஸ்டியாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்ததுக்கு அப்புறம் கழுகி ரொம்ப குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. 15 to 20 பச்சை மிளகாய் நீங்கள் எடுத்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இதே மாதிரி சின்ன பீஸாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 150 கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கு. அதுக்குள்ளே 3 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக கரையை வச்சு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. 150லேருந்து சில பேர் 200 கிராமில் எடுத்துடுவேன். 150 நமக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம புளியிஞ்சி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு 3 வரமிளகாய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதுக்குள்ளே போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் கருகி போகாமல் ட்ரை ஆனால் போதும், ரொம்ப கருகி போகக்கூடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பொடியாக நறுக்கின இஞ்சி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சியும் வதக்கிடலாம். ரொம்ப அதிகமாக ஃப்ரை ஆகக்கூடாது. இதுக்கு முன்னாடி செஞ்ச புளியிஞ்சியோட ரெசிபியில் நம்ம இஞ்சி எண்ணெயில் நல்லா வறுத்து ப்ரௌன் கலராக வறுத்து மிக்சியில் அரைச்சி தான் சேர்த்துருந்தேன். இது ஒன்றும் செய்ய வேண்டாம். இதே மாதிரி நல்லா வதக்கி முக்கால்வாசி ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, ஃப்ரை ஆகாமல் இருக்கக்கூடாது. அந்த டைமில் புளி கரையை வச்சு ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், புளி நம்ம நிறைய சேர்த்துருக்கு அதனால. அடுத்தது இனிப்புக்காக 2 அச்சு வெல்லம் நான் சேர்த்துடுறேன். 2 அச்சு வெல்லம் நல்ல இனிப்பாக இருக்கும். இந்த ஒரு புளியஞ்சிக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக தெரியும். உங்களுக்கு இனிப்பு இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா 1 அச்சு வெல்லம் சேர்த்து செக் பண்ணதுக்கப்புறம் வெண்ணெய் மட்டும் சேர்த்தா போதும். நான் எடுத்துருக்கிற வெல்லம் க்ளீனாக இருக்கிற நீட்டாக இருக்கிற வெல்லமாக இருக்குது, அதனால தான் ஃபுல்லாக அப்படியே சேர்த்துருக்கு. நீங்கள் வேணால் துருவி எடுத்தும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து வற்றி இது கொஞ்சம் திக்காய் வரணும். பாதி வற்றினதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், மிளகாய் பவுடர் சேர்த்துருக்கு, வரமிளகாய் பவுடர். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்துக்கோங்க. சவுத் கேரளா ஸ்பெஷலாக இருக்கிற புளியிஞ்சி செய்கிற டைமில் நம்ம அதுக்குள்ளே வரமிளகாய் ரெட் சில்லி இஞ்சி கூட வறுத்து மிக்சியில் ஒன்று அரைச்சி தான் சேர்த்துருந்தேன். இதே மாதிரி பவுடர் சேர்த்ததில்லை. ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் டேஸ்ட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். எது உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு புளியிஞ்சியில் நம்ம இஞ்சி அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாததுனால சாப்பிடும்போது சின்ன சின்ன பீஸாக இஞ்சி தனியாக தெரியும். ஆனால் சவுத் கேரளா ஸ்பெஷலில் நம்ம அரைச்சி எடுத்து சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி அந்த மாதிரி தெரியாது. ஃப்ளேவர் மட்டும்தான், அந்த மனம் டேஸ்ட்டு மட்டும்தான் அதிகமாக தெரியும். அதே மாதிரி இந்த ஒரு புளியிஞ்சி கொஞ்சம் லூஸாகவும் கொஞ்சம் தண்ணி மாதிரியும் செஞ்சு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கட்டியாகவும் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக தான் வேணும் அப்படின்னா புளி கரையை வைக்கும்போது 3 கப்பு தண்ணி தான் நம்ம ஊற்றியிருந்தேன். அதுக்கு பதிலாக 1 கப்பு தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. 4 கப் ஊற்றிக்கோங்க. அப்போ கொதிக்க விட்டு எடுக்கும்போது அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கிறது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் தான். கொதித்து வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வத்தி இருக்குது. இது போதும், இது கரெக்டாக இருக்குது. 1 நிமிஷம் கூடி கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை தீ ஆஃப் பண்ணிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக தான் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் தீ ஆஃப் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இது ஆறும்போது பாருங்கள், இந்த மாதிரி திக்காக தான் வந்திருக்கு. இந்த அரவணை பாயசம் மாதிரி இருக்குல்ல. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஊறுகாய் மாதிரி டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஹெவியாக சாப்பிடும்போது டைஜஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற ரொம்ப சிம்பிளாக இருக்கிற ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குது. முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்த புளியிஞ்சியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துக்கிறேன். அது ஒரு டைம் பாருங்கள். இதுவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.